டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததில் முக்கிய நபராக கருதப்படக்கூடிய உமர் துருக்கி சென்றிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். இவரினுடைய இந்த துருக்கி பயணம் இந்த விவகாரத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? மேலும் உமர் தொடர்பான தகவல்கள் என்னென்ன வெளியாக இருக்கின்றன? நிலவரம் என்ன பாரதி ராஜா? டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கு விசாரணை என்ஐஏ விசாரிக்கப்பட்டு வருகிறது. முதல்ல இந்த வழக்கு போலீசார்கிட்ட தான் இருந்து, டெல்லி போலீசார்கிட்ட தான். அவங்க விசாரணையிலே இப்போ ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா உமருடைய ஃபேமிலியை பிடிச்சி அவரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது, அவரோட பாஸ்போர்ட், டிராவல் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணும்போது அவர் துருக்கி டிராவல் செஞ்சிருக்காரு, துருக்கி போயிருக்காரு, துருக்கி நாட்டுக்கு போயிருக்காரு. எப்படின்னா கடந்த ஜனவரியில போனதா சொல்லப்படுது. அங்க போன பிறகு ஜெய்ஷி முகமது, அதாவது ஜெம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஒரு நபரை சந்தித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இந்த தகவல் அனைத்துமே டெல்லி போலீசாரால் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உமர் மட்டுமில்லாது உமரின் நண்பரான கருதப்படக்கூடிய முசாமில், இவர் மூலமாகத்தான் முதல்ல ஜம்மு காஷ்மீர் போலீசார் இந்த 2900 கிலோ கடந்த 9ஆம் தேதி ஃபரிதாபாத்ல கைப்பற்றினாங்க இல்லையா, 2900 கிலோ அம்மோனியம் நைட்ரேட். அதுக்கு இவர் தான் ஆரம்ப புள்ளி. இவர் ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு ஆதரவா ஸ்ரீநகர்ல ஒரு போஸ்டர் ஓட்டாரு. யார் இந்த போஸ்டரை ஒட்டியது அப்படின்ற விசாரணையை தொடங்கும் போதுதான் முதல் முறையா இந்த நெட்வொர்க்கை பத்தி ஜம்மு காஷ்மீர் போலீசாருக்கு ஒரு தகவல் வருது. இதுல முசாமில் ஈடுபட்டிருக்காரு. முசாமில் தொடரும் போதுதான் இந்த தொடர் கைதுகள், அப்படியே ஹரியானா வராங்க, அகமதாபாத் அப்படின்னு நிறைய கைதுகள் நடக்குது. கைது செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் டாக்டர்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தெரிய வந்த நிலைதான் டெல்லியில கார் குண்டுவெடிப்பு நடந்தது. இப்போ இந்த சம்பவத்துல என்ன ஆச்சுன்னா, கார் குண்டுவெடிப்புக்கு யார் காரணம் அப்படின்னு டெல்லி போலீசாரால் சந்தேகிக்கப்படுகிறாரோ அந்த உமர் முசாமிலுடன் சேர்ந்து துருக்கி பயணம் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, துருக்கியில ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவர், அதாவது ஜெய்ஷி முகமது அமைப்பை சேர்ந்த ஒரு நபரை சந்தித்திருக்கிறார். அந்த நபர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்ற ஒரு தகவலும் டெல்லி போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த உமர் இப்போது வரை உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தாலும் கூட, இந்த ஒட்டுமொத்த சம்பவமே, டெல்லி கார் வெடிப்பு சம்பவமே ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் இந்தியாவுக்கு எதிராக நடத்த திட்டமிட்டு இருந்ததை வெளிச்சமிட்டு காட்டும் வகையில இந்த விசாரணை கோணமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு முக்கிய முன்னேற்றமாகத்தான் தற்போது முசாமிலும், அதே போல இந்த டெல்லி கார் வெடிப்புக்கு காரணமாக சந்தேகிக்கப்படும் நபரான உமரும் துருக்கி பயணத்திற்கும் விவகாரமானது பார்க்கப்படுகிறது. இதுவும் விசாரணையில் ஒரு மிக முக்கியமான முன்னேற்றம். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.